ஹலோ வியூவர்ஸ், ஒரு வாணலில் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். நல்லா கடலப்பருப்பு நல்லா சிவப்பாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுட்டேன். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா துருவலில் நல்லா சீவிக்கிட்டேன். லேசாக எண்ணெய் தெளித்து தண்ணி தெளித்து எண்ணெயோடு நல்லா புரட்டி எடுக்கணும். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். உப்பு பார்த்திங்கன்னா சால்ட்டு சும்மா 1 ஸ்பூன் போட்டுவிட்டேன். அதுக்கு தேவையான அளவு நல்லா லேசாக புரட்டி கொடுக்கணும். வேணும்னா பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் ஊற வச்சு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி டேஸ்ட் வரும். பார்த்திங்கன்னா லேசாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். லேசாக எண்ணெய் தெளித்து தண்ணி தெளித்து அப்படியே எண்ணெயிலேயே வணக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சவுச்சவு கூட்டு. அது எப்படி பண்ணேன்னா, சவுச்சவு நல்லா பாசிப்பருப்பு போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அது வெந்தோடனே பார்த்திங்கன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் விழுதாக அரைச்சிட்டேன். அதை தான் இப்போ அந்த சவுச்சவோட அந்த தேங்காய் அரைச்ச விழுதை கலந்துருக்கேன். அந்த சவுச்சவுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட உடம்புக்கு நல்லது தான். அது பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேணால் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது தாளித்து அந்த சவுச்சவு கூட்டில் போட்டாச்சு. இப்போ சவுச்சவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.